போலவே எந்த ஒரு மாற்றம் செய்யப்படாமல் வருமான வரியில் எந்த உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. எனவே அதே அளவுதான் மீண்டும் நீடிக்கப் போகிறது. ஆனால் மிக முக்கியமாக ஒரு புதிய அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கிறது என்றால் அது டிஜிட்டல் வங்கி. 75 மாவட்டங்களில் டிஜிட்டல் வங்கி அறிமுகம் செய்யப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான தகவல். அந்த வகையில் என்றால் தற்போது பிட்காயின், லைட் காயின் போன்ற பல கிரிப்டோ கரன்சிகள், அதாவது டிஜிட்டல் கரன்சிகள் தற்போது உலகம் எங்கிலும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்திய அளவிலே பெரிய அளவு எடுபடாமல் இருந்ததற்கு காரணம் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு முழுமையாக இல்லாமல் இருந்தது. அதை தடை செய்ய போகிறோம் என்றெல்லாம் கூறி வந்தார்கள். அதை கட்டுப்படுத்த போகிறோம், ஒழுங்குபடுத்த போகிறோம், தடை செய்ய போகிறோம் என்றெல்லாம் பல பேச்சுகள் பரவி வந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் மூலமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக உலகிற்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். கரன்சி, டிஜிட்டல் கரன்சியில் இந்தியாவும் பங்கேற்கும் என்று நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் எதிர்காலத்திலே வருங்காலத்தில் டிஜிட்டல் கரன்சி தான் உலகமயமாதல், உலக பண பரிமாற்றம், பண பரிவர்த்தனை அனைத்திலும் மிக முக்கிய அங்கம் வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்தியாவும் டிஜிட்டல் கரன்சியில் இறங்கி இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக இன்றைய அறிவிப்பு மூலம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் உலகிற்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக டிஜிட்டல் வங்கிகள் இந்தியாவின் 75 மாவட்டங்களிலே டிஜிட்டல் வங்கிகள் உருவாக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டிஜிட்டல் கரன்சியை விரைவில் அறிமுகம் செய்யும் என்றும், இது பிட்காயின் போன்று, லைட் காயின் போன்று இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சியாக இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கிரிப்டோ கரன்சியாக இந்திய டிஜிட்டல் கரன்சி அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. விரைவில் இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக என்ன நடைமுறைகள் என்பதெல்லாம், டிஜிட்டல் கரன்சி ஏதேனும் பெயர் இருக்கிறதா அல்லது இந்தியன் டிஜிட்டல் கரன்சி என்று இந்தியன் டிஜிட்டல் ருபி என்ற வகையிலே பெயர் வைக்கப்படுமா போன்ற பல வகை கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பல நாடுகளில் பல வகையான கிரிப்டோ கரன்சிகள் இருக்கின்றன. பிட்காயின் அதிகம் பிரபலமானது. அதே போலவே ட்ரான், லைட் காயின், டீதா, டோஜிகாயின் போன்ற பல கிரிப்டோ கரன்சிகள் இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது இந்தியாவின் கிரிப்டோ கரன்சியும் விரைவில் இணைய இருக்கிறது. இந்தியன் டிஜிட்டல் கரன்சி. இதில் டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் ருப்பியாவா, இந்தியா ருப்பியாவா என்ன பெயர் வைக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அறிமுகம் செய்யப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில் எதிர்பார்க்கப்படுகின்றதான் கூற வேண்டும். அதுவும் 75 மாவட்டங்களில் இதற்காக தனி வங்கிகள் உருவாக்கப்படும். டிஜிட்டல் கரன்சிகளுக்கான டிஜிட்டல் வங்கிகள் உருவாக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. அதே போன்று டிஜிட்டல் சிப் கொண்ட இ பாஸ்போர்ட் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும். ஏற்கனவே இ பாஸ்போர்ட் என்று நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த முறை டிஜிட்டல் சிப் கொண்ட, அதாவது நீங்கள் எங்கே போகிறீர்கள் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். டிஜிட்டல் சிப் கொண்ட இ பாஸ்போர்ட் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்ற வகையில் மிக முக்கியமான மற்றொரு டிஜிட்டல் மய அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றதான் கூற வேண்டும். இந்த 75 மாவட்டங்கள் டிஜிட்டல் வங்கிகள் என்பது மிக முக்கியமானது. அதே போன்று தபால் நிலையங்கள் வங்கிகளுடன் இணைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அதை நடைமுறையில் எப்படி செயல்படுத்த போகிறார்கள், எந்த